ஹே காய்ஸ், இன்னைக்கு நான் இந்த லீஃப் மோட்டிஃப் தான் எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். ஸோ இந்த லீஃப் மோட்டிவ் ஃபுல்லாகவே நான் பட்டன் ஹோல் ஸ்டிச்சால் தான் ஃபில் பண்ண போகிறேன். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மேலே ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை அப்படியே கீழே ரிவர்ஸ் கொண்டு வந்துடணும். அப்புறம் கீழே ஒரு சின்ன லாக். இப்போ அந்த சைட் மேலே ஒரு ஸ்டிச், அதை அப்படியே ரிவர்ஸ் கொண்டு வந்துட்டு கீழே ஒரு லாக். ஸோ இதே மாதிரி ரெண்டு சைடும் மாற்றி மாற்றி போட்டுகிட்டே வரணும். நம்ம இதில் என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா, அந்த லாக் ஸ்டிச் போடுறோம்ல, அது அந்த சென்டர் லைனில் ஸ்ட்ரெயிட்டாக வரணும். கொஞ்சம் க்ராஸ் ஆனால் கூட ஃபுல்லாக போட்டு முடித்து பார்க்கும்போது அது ஒரு மாதிரி க்ராஸாக தெரியும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அந்த லாக் ஸ்டிச் மட்டும் நேராக அந்த லைன்லேயே போடுற மாதிரி பார்த்துக்கலாம். இது போட்டுட்ருக்கும் போது இப்போ சப்போஸ் த்ரெட் வந்து நீடில் விட்டு போச்சுன்னா, நம்ம லாக் ஸ்டிச் போடுறோம்ல, அந்த லாக்ல இருந்து தான் நம்ம த்ரெட்டை உள்ளே இருந்து பிடிச்சி இழுக்கணும். இப்போ மேலே போடுற அந்த ஸ்டிச்சில் இருந்து பிடிச்சி இழுத்தனா அது ஃபுல்லாக கலண்டு வந்துடும். ஸோ இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் இது மட்டும்தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இந்த லாக்ல இருந்து த்ரெட்டை வெளியே பிடிச்சி இழுத்துட்டு திரும்ப ஒரு ஸ்டிச், ரிவர்ஸ், லாக், இது மாதிரி திரும்ப திரும்ப மாற்றி மாற்றி போட்டுகிட்டே வரணும். ஸோ இப்போது இதை நான் கீழே வரைக்கும் கண்டினியூ பண்ண போகிறதில்ல. ஏன்னா கீழே நடுவில் நம்ம கொஞ்சம் அந்த சம்கி ஒர்க்லாம் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து அந்த 2 லீஃப் இருக்குல்ல சைடில், அது ஸ்டார்ட் ஆகுற அந்த இடத்துலையே நம்ம ஸ்டாப் பண்ணிக்க போகிறோம் இதை. ஸோ இங்கே இன்னும் ஒரு வாட்டி 2 பக்கமும் போட்டுட்டு, இப்போ ரைட் சைடு ஒரு வாட்டி போட்டுட்டு கீழே நாட் பண்ணிக்க போகிறேன். இப்போ இங்கே ஒரு நாட், அவ்வளோதான். இந்த லீஃப் ஃபுல்லாக நான் பாதி என் கையை வச்சு மறைச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் லீஃப் கொஞ்சம் கிளியராக காட்டுறேன். ஸோ 2 த்ரெட்டை வெளியே எடுத்துட்டு சென்டரில் ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு கீழே ரிவர்ஸ், லாக்னால் ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன செயின் ஸ்டிச்சை தான் லாக்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி ரைட் சைடு ஒரு ஸ்டிச், லெஃப்ட் சைடும் அதே மாதிரி ரிவர்ஸ் எடுத்துட்டு ஒரு லாக் ஸ்டிச். ஸோ நம்ம அவுட்லைனுக்கு ஏற்ற மாதிரி வெளியே கொடுக்குற அந்த ஸ்டிச்சை வந்து பார்த்து கொடுத்து ரிவர்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ சப்போஸ் இது ஃபுல்லாக நம்ம லோடிங் ஸ்டிச்சில் பண்ணுறோன்னா, அப்போ நூல் பிரிஞ்சு வந்துட்டால் நம்ம எங்கே பிரிஞ்சு வருதோ அங்கேருந்தே நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து கொஞ்சம் கவனமாக போடணும், இல்லைன்னா ஃபுல்லாகவே பிரிஞ்சு வரத்துக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ ப்ராக்டிஸ் பண்ண பண்ண கரெக்டாக வந்துடும். இது ஆக்சுவலி பட்டன் ஹோல் ஸ்டிச்னு சொல்கிறாங்க, ஃபிஷ்போன் ஸ்டிச்னு சொல்கிறாங்க. ரெண்டும் ஆக்சுவலி ஒன்று தான். ஸோ இதே மாதிரி மாற்றி மாற்றி நான் நல்லா நெருக்கமாக க்ளோஸாக கொடுத்துட்டு வரேன். அப்போ தான் வந்து உள்ளே இருக்க கிளாத் வந்து அவ்வளோவா ரொம்ப தெரியாது. ஸோ இப்போது இந்த த்ரெட் வந்து ஆக்சுவலாக இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி ஒரு ஷேடட் எஃபெக்டோட. எனக்கு இந்த ஒரு த்ரெட் தான் இந்த மாதிரி கலரில் கிடச்சிது. ஸோ இதோட ஷேட் நம்பர் வந்து 589. இதுவும் வந்து டபுள் பெல் பிராண்ட் தான். ஸோ இந்த மாதிரி எல்லா த்ரெட்டுக்கும் ஒரு ஷேட் நம்பர் இருக்கும் பேசிக்காகவே. ஸோ நம்ம வந்து அந்த ஷேட் நம்பரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு கடையில் போய் கேட்டால் அவங்க எடுத்து தருவாங்க. ஸோ நம்ம அவங்கக்கிட்ட போய் இந்த ஷேட் அந்த ஷேட் அப்படி சொல்லாமல் வெறும் ஷேட் நம்பர் மட்டும் சொல்லி ஈஸியாக வாங்கிக்கலாம். ஸோ நான் இப்போது அதே டூலிப் நீடில் 14 தான் யூஸ் பண்ணுறேன். இப்போது அந்த பக்கம் லெஃப்ட் சைட் போடும்போது மட்டும் அந்த முன்னாடி போட்டிருக்கோம்ல அதுக்குள்ளே இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். அப்போ தான் வந்து 3 லீஃபும் அட்டாச்சாக ஒன்றா வரா மாதிரி இருக்கும். இல்லைன்னா இது தனியாக அது தனியாக அப்படி தெரியும். இப்போ சப்போஸ் உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஷேடட் த்ரெட் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம எப்படியும் டபுள் த்ரெட்டில் தான் போட போகிறோம். ஸோ உங்களுக்கு ஒரு டார்க் க்ரீன் கலர் அப்புறம் ஒரு லைட் க்ரீன் கலர் ரெண்டும் சேர்த்து நம்ம டபுள் த்ரெட்டாக கூட யூஸ் பண்ணலாம். அதுவும் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கும். நான் இன்னொரு வீடியோவில் அந்த மாதிரி யூஸ் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த லீஃபுமே நான் வந்து ஃபுல்லாக போட போகிறதில்ல, அந்த சென்டர் பார்ட்டை மட்டும் விட்டுட்டு மீதி இருக்கிறதெல்லாம் நான் கவர் பண்ண போகிறேன்.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த லாக் போட்டிருக்கேன்ல, அந்த நடுவில் போட்டிருக்க லாக் அந்த லைன் மேலேயே தான் வந்திருக்கு. ஸோ அதுதான் நான் சொல்கிறேன், அந்த லைன் மேலேயே வரா மாதிரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து போட்டுக்கணும்னு. இல்லைன்னா கொஞ்சம் மாற்றி போட்டாலும் அது வந்து வேறு மாதிரி ஒரு மாதிரி பார்க்க நல்லா இருக்காது. ஸோ இந்த லீஃப் நான் முடிக்க போகிறேன். ஸோ இது மட்டும் 2 சைட் போட்டு இனிமே போட போகிறது எல்லாமே நான் வெறும் ரைட் சைடு மட்டும் கவர் பண்ண போகிறேன். ஸோ இந்த ரைட் சைடு மட்டும் போட்டுட்டு லெஃப்ட் சைட் பண்ண வேணாம், ஏன்னா நாங்கள் ஒர்க் பண்ண போகிறதுனால. ஸோ இந்த சைடு மட்டும் போட்டுகிட்டே வந்துட்டு கடைசியாக கீழே ஒரு நாட் போட்டு முடிச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான், இந்த சைட் ஃபுல்லாக முடிஞ்சுது. இதே மாதிரியே நம்ம லெஃப்ட் சைட் லீஃப்க்கும் போட்டு முடிக்கலாம். நான் முடிச்சுட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ இப்படி தான் இருக்குது முடித்ததும். ஸோ நடுவில் இப்போ நான் ஒரு சம்கியும் ஒரு சுகர் பீடும் வச்சு லாக் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்டிச் வந்து கிளியராக இல்லைன்னா நான் பக்கத்தில் வந்து போட்டு காமிக்கிறேன் எப்படி பண்ணுறதுன்னு. ஸோ இதே மாதிரியே ஃபுல்லாக அந்த மிடில் போர்ஷன் மட்டும் கவர் ஆகிற மாதிரி வச்சு ஃபில் பண்ண போகிறேன். எந்த லைனும் இல்லை, சும்மா ரேண்டமாக வச்சு ஃபில் பண்ண போகிறேன். ஸோ இது எப்படி போடுறதுன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு சம்கி, அப்புறமா ஒரு சுகர் பீட் கோர்த்துட்டு அந்த சுகர் பீடை விட்டுட்டு அந்த சம்கி ஹோல் இருக்குல்ல அதுக்குள்ளே நீடில் விட்டு த்ரெட்டை வெளியே எடுத்துட்டு அப்படியே ஒரு நாட். ஸோ இப்போது அப்படியே ஒரு நாட். ஸோ இவ்வளோ தான். ஸோ நார்மல் சூவிங் த்ரெட் தான். இன்னொரு வாட்டி போடுறேன். ஸோ ஒரு சம்கி அப்புறமா ஒரு பீட் எடுத்துட்டு இதில் வச்சு கோர்த்துட்டு அந்த பீடை விட்டுட்டு நம்ம வந்து அந்த சம்கி ஹோல்லேருந்து நூல் எடுத்து நாட் போடணும். இந்த மாதிரி போட்டால் இந்த மாதிரி லூப் ஃபார்ம் ஆகும். ஆக்சுவலாக இது போடுறதுக்கு 2 மெத்தட் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி போட்டால் லூப் ஃபார்ம் ஆகும், அது நல்லா இருக்காது பார்க்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நான் இப்போது இந்த மாதிரி போடுறேன். ஸோ இதை எப்படி போடுறதுன்னா, அதே மாதிரி ரெண்டையும் கோர்த்துட்டு த்ரெட்டை நல்லா ஃபுல்லாக டைட்டாக வெளியே எடுத்துட்டு மேலே ஒரு லூப் இருக்குல்ல அந்த லூப்பை பீடுக்கு உள்ளே போகிற மாதிரி வச்சு கீழே நல்லா டைட்டாக இழுத்துடணும். ஸோ இது மாதிரி போட்டால் நமக்கு லூப் தெரியாது, அழகாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். இந்த மோட்டு ஃபுல்லாக எல்லாம் ஃபில் பண்ணி முடிச்சுட்டு நான் அவுட்லைன் வந்து இப்போது ரெட் கலர் சில்க் த்ரெட்டில் போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு என்ன வேணாலும், எந்த த்ரெட் வேணாலும் யூஸ் பண்ணலாம். எனக்கு ஜரி த்ரெட் அவ்வளோவா யூஸ் பண்ண இஷ்டம் இல்லை. ஸோ அதனால் எனக்கு வந்து இந்த மாதிரி சில்க் த்ரெட்டில் போடுறது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் நான் வந்து கான்ட்ராஸ்ட்டாக அந்த ரெட் கலர் எடுத்து நான் ஒர்க் பண்ணி இந்த மோட்டிஃபை முடிச்சிடுறேன். ஸோ இங்கே ஒரு நாட் போட்டு முடிச்சாச்சு. ஸோ இவ்வளோதான் இந்த மோட்டிஃப். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.